வணக்கம் கண்ணு திருச்சி மண்ணுங்க. நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. வாங்க, இன்றைய வகுப்பு இனிமை நிறைந்த பூமி அப்படின்னு ஒரு கும்மியடி பாடல் பாட போகிறேன். நீங்களும் பாடுங்க, சரியா? கும்மியடி பெண்ணே கும்மியடி நலம் கோடி விளைந்திட கும்மியடி, கும்மியடி பெண்ணே கும்மியடி நலம் கோடி விளைந்திட கும்மியடி, நமது இன்னல்கள் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி, நமது இன்னல்கள் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி, கும்மியடி பெண்ணே கும்மியடி நலம் கோடி விளைந்திட கும்மியடி, பாவலர் புகழும் பூமியடி நம் பாரதம் என்னும் கும்மியடி, பாவலர் புகழும் பூமியடி நம் பாரதம் என்று கும்மியடி, இனிமை நிறைந்த பூமியடி நல் இன்பம் பொங்கும் கும்மியடி, இனிமை நிறைந்த பூமியடி நல் இன்பம் பொங்க கும்மியடி, அறிஞர்கள் வாழும் பூமியடி நல் அறிவில் சிறந்தோம் கும்மியடி, அறிஞர்கள் வாழும் பூமியடி நல் அறிவில் சிறந்தோம் கும்மியடி, வளங்கள் கொண்ட பூமியடி பெரும் மலையாய் உயர்ந்தோம் கும்மியடி, வளங்கள் கொண்ட பூமியடி பெரும் மலையாய் உயர்ந்தோம் கும்மியடி, கும்மியடி பின்னே கும்மியடி நலம் கோடி விளைந்திட கும்மியடி, இன்னல்கள் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி, இந்தியா நமது நாடு என்று, இந்தியா நமது நாடு என்று இணைந்து ஒன்றாய் கும்மியடி, இந்தியா நமது நாடு என்று இணைந்து ஒன்றாய் கும்மியடி, கண்ணை போல காத்திடலாம் நம் மண்ணை தாயாய் போற்றிடலாம், கண்ணை போல காத்திடலாம் நம் மண்ணை தாயாய் போற்றிடலாம், கும்மியடி பெண்ணே கும்மியடி நலம் கோடி விளைந்திட கும்மியடி, கும்மியடி பெண்ணே கும்மியடி நலம் கோடி விளைந்திட கும்மியடி, இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி, நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி. இது மாதிரி நீங்களும் பாடி பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதாவது இனிமை நிறைந்த பூமி அப்படின்ற இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம் இந்திய நாடு, நமது தாய்நாடு இருக்கு இல்லையா, இதில் இவ்வளவு வளங்கள்லாம் இருக்குது. யாரெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். நம் இன்னல்னா துன்பம், நமது துன்பம் போய் நமக்கு இன்பம் வந்துருச்சுன்னு கும்மியடிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பாவலர் புகழும் பூமி, அறிஞர்கள் புகழ்ந்து பாடியது நம்மளுடைய பூமி, அது மட்டும் இல்லாமல் நம் பாரதம் நம்மளுடைய தாய்நாடு அப்படின்னு சொல்லி கும்மி அடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இனிமை நிறைந்த பூமி, இன்பம் நல்ல சந்தோஷம் பொங்க பொங்க கும்மி அடின்னு இருக்காங்க. அப்புறம் தமிழ் அறிஞர்கள் நிறைய பேர் வாழும் பூமி, அது மட்டும் இல்லாமல் அறிவில் சிறந்தவர்கள், நல்ல 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 அறிவியல் அறிஞர்கள் வாழ்கிற பூமி, அப்புறம் என்ன வளம் இல்லை, நமக்கு எல்லா வளமும் நம்ம நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தனை வளங்கள், இவ்வளோ நல்ல ஒரு அறிவில் சிறந்தவர்கள், நல்ல ஒரு கலைஞர்கள் இருக்கிற நம் நாடு மலையை விட உயர்ந்த ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்தியா நமது நாடு, அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக நம்ம கும்மி அடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம் தாய்நாட்டை எப்படி காக்கணும், கண்ணை போல காத்திடணும். நம்மளுடைய தாய் நாட்டை எப்படி மண் இருக்கு இல்லையா, நம்மளுடைய தாய் மண்ணை வந்து தாயாக நினைக்கணும், நம்மளுடைய அம்மாவாக நினச்சி கும்மி அடிங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நாட்டுப்புற கலைகள் பாடல், சரிங்களா? இது ஒரு கும்மியடி பாடல், நல்லாயிருக்கும். நீங்கள் வகுப்பில் அந்த மாதிரி நம்ம செய்து பார்க்கலாம். இப்போ வாங்க சரியான விடையை தெரிவு செய்வோமாக்கு போகலாம், சரியா? இன்னல் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னல்னா துன்பம். கும்மியடி சொல்லை பிரித்தெல்ல சொல்லியிருக்கிறாங்க. கும்மி கூட்டல் அடி, லாஸ்ட்டாக இருக்குல்ல அதுதான். அடுத்தது இணைந்து சொல்லின் எதிர்சொல் என்னன்னா பிரிந்து, முதல் ஒன். கும்மி ஆட்டத்தை குறிக்கும் படம் எதுவோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், வினாக்களுக்கு விடையலில் நமது நாட்டின் சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா இன்னல்கள் போனதடி, நெஞ்சம் நெகிழ்ந்தது, பாவலர் புகழும் பூமி, இனிமை நிறைந்த பூமி, அறிஞர்கள் வாழும் பூமி, வளங்கள் கொண்ட பூமி, இதெல்லாம் எழுதிக்கலாம். தாயகம் போற்ற வேண்டியதாக இப்பாடலில் கூறப்படுவது யாது அப்படின்னா, கண்ணை போல காத்து மண்ணை வந்து என்ன பண்ணணுமா, தாயாய் போற்ற வேண்டும் என இப்பாடல்
கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. அடுத்தது அப்படியே பக்கத்தில் வாங்க. மொழியோடு விளையாடுன்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன். படங்களின் பெயர்களை எழுதுக. பெயரின் முதல் எழுத்துக்களில் உருவாகும் சொல்லுக்குரிய படத்துடன் இணைக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், கடல் இருக்குது, விறகு இருக்குது, தையல் எந்திரம் இருக்குது, மூணுமே கொடுத்துட்டாங்க. அடுத்தது 4வது பாருங்கள், மிதவை. இதற்கு பெயர் என்ன? மிதவை. அடுத்தது வாங்க, மிளகாய். மிளகாய். அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது என்னது? இது வட்டமாக இருக்கே, தட்டு. அப்புறம் பாருங்கள், என்னமோ உருண்டை உருண்டையாக இருக்கே, இது என்னது? பிரின்னு சொல்லுவாங்க. பிரி. இதற்கு பேர் வைக்கோல். வைக்கோல் பிரி. சரிங்களா? வைக்கோல். வைக்கோலை சுருட்டி சுருட்டி வச்சுருக்குறாங்க. இதுக்கு பேர் என்ன? வைக்கோல். அடுத்தது இங்கே பாருங்கள், 2 பேர் போகிறாங்க இல்லையா? அதுக்கு பெயர் என்ன? உதவி. உதவி செய்தல். சரியா? அடுத்தது அப்படியே கீழே வாங்க. இது என்னது? கிரைண்டரா, மிக்ஸியா? இது என்னது? இது ஆட்டுக்கல்னு சொல்லலாம், இல்லைனா உரல்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஆட்டுக்கல்னு சொல்லலாம், இல்லைனா உரல் அப்படின்னும் சொல்லலாம். சரியா? அப்படியே வாங்க. அடுத்தது என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். அது என்னது? அது தவளை. தவளை. அடுத்தது பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னது? அது அகல் விளக்கு எழுதலாம், இல்லைனா விளக்குன்னு எழுதலாம். சரியா? எப்படி வேணாலும் நீங்கள் எழுதலாம். இது நம்ம ஊரில் திருச்சியில் இருக்கனால நம்ம பார்த்துருப்போம். கல்லணையில் இருக்கும் இல்லையா? இது என்னது? இது சொல்லுங்கள். இது என்னது? இது மதகு. இது என்னது? இது மதகு. சரி, அப்படியே கீழே வாங்க. அடுத்தது வாங்க. இங்கே என்னது இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். மழை. என்னது? இது மலை. அடுத்தது இவர் என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு பாருங்க. பானை. பானை செய்துட்ருக்கிறாரா? பானை செய்கிறவருக்கு பேர் என்ன? பானை தானே செஞ்சிட்ருக்காரு. பானை செய்பவர் பெயர் என்ன? குயவர். அடுத்தது பாருங்கள், இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. இது என்னது? இது குரங்கு. இறுதியில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், அவங்களே கவிதை கொடுத்துட்டாங்க. இப்போ முதல்லேருந்து வருவோமா? கடல், விறகு, தையல் எந்திரம், மிதவை, மிளகாய், தட்டு, வைக்கோல், உதவி செய்தல், உரல், தவளை, அகல் விளக்கு, மதகு, மழை, குயவர், குரங்கு. இன்றைய வகுப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சா? சரி, நம்ம நாளைய வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம் குட்டீஸ்.